எங்கள் குழுவால் இந்த புண்ணிய சத்திரத்திலே புனிதமான மேடையிலே நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் பத்தாசுரன் மதுரையென்னும் அய்யனார் திருக்கல்யாணம். பத்தாசுரன் மதுரையென்னும் அய்யனார் திருக்கல்யாணம். பத்தாசுரன் மதுரையென்னும் அய்யனார் திருக்கல்யாணம். இந்நாடகத்தை எங்கள் சிற்றூருக்கு எட்டியவாறு உங்கள் முன்னே நாங்கள் நடத்த முன்வந்துள்ளோம். உங்கள் வீட்டில் தவறு செய்திருந்தால் எவ்வாறு மன்னித்தீர்களோ அதே போன்று என்னையும் என் வீட்டில் ஒரு நடிகையை மன்னிக்குமாறு நேரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறேன். கலைவழி வாழ்த்துகள் கோயிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலைவழி வாழ்த்துகள் கலைவழி வாழி உலகெழும் காப்பவளை இலைவழி வாழி உலகெழும் காப்பவளே செம்பவளை வேடி வண்ணன் செம்பவளை வேடி வண்ணன் பல்லும் குமையவளி பகமே உடைய துணையார் அம்மா அம்மா
அப்படியே போறது மட்டும் சரியா கேக்கல நீ சொன்ன முதல்ல சரியா கேக்கல நீ பாடுத்தாங்க யாருன்னா சொல்லுவாங்களா நான் பாடா நீ பாடுத்தாண்டா வாயில வசம் போச்சு தேய்க்கா பாடா என்று கேக்குது பாடா 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 இருக்குது வரமாட்டா போடா
ஏனோ ஏனோ வந்த வணக்கம் வச்சுனா மாணவர் அடிக்கிற பண்ணா இதா உனக்கு கண்ணு முன்னாடி இருக்குதா பின்னாடி இருக்குதா காவல்கார பையன் உதவாங்கி தான் ஆகணும் ஏனோ மரியாதைனா உனக்கு தருவேன் மரியாதைனா உனக்கு தருவேன் உன் திறமை தனித்திறமை நீ என்ன சாதாரண ஆளாது நீ ரெண்டுத்த நிக்க வச்சுன்னு அடிக்கிற உன்கிட்ட படுக்க வச்சுன்னு அடிக்கிற ரெண்டுத்த நிக்க வச்சுன்னு அடிக்கிற உன்கிட்ட படுக்க வச்சுன்னு அடிக்கிற உனக்கு மரியாதை தருவேன் இந்த செவடா பழம் மரியாதை இப்ப என் பக்கம் பேசுறியா அவரு பக்கம் பேசுறியா அப்ப உனக்கு மரியாதை தேவையில்ல ஏன்னா உண்மையில மரியாதை தேவையில்ல கட்டடிக்கிற பொட்டை ஒரு பக்கம் தான் இவரு பேச வரேன் கட்டடிக்கிற பொட்டை எதுக்கு வந்தீங்க மயிர புடுங்க மயிர புடுங்க வந்தானா நீங்க யாரு யாரு நீங்க யாரு எஜமா நான் யாரு காவல்காரன் என் மயிர் எஜமா சரி போகட்டா எதுக்கு வந்தீங்க தானே வந்தா ஏய் பாதி நாளத்தை விட்டுட்டு ஒரையிலே இறங்கி போயிட்டா நான் எட்டு ஆளை வச்சுக்கிறேன் ஆளெல்லாம் வச்சினாடு நீ ஆளெல்லாம் வச்சினாடு இல்ல ஊனமலைக்கு போய் உட்காந்து வச்சுட்டாடு ஏய் குத்துக்கிற காசுக்கு நான் மட்டும் தான் ஆடணும் என் அக்கா தங்கச்சிலாம் எப்பேற்பட்ட ஆளுன்னு அவரு எங்கிறாரு அவரு ஐத்தி நடக்கிறாரு இப்ப முதல்ல இருந்து வரணும் பழகிட்டு தேசூர் பாரதம் தேசூர் பாரதம் கேள்விப்பட்டிருக்கியா உங்க பாடலாம் நாங்க வழி வர முடியாது அப்பா வா 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 ஏறி வா ஏறி வாப்பா ஏறி வா இல்லப்பா இங்கெல்லாம் மடுவாய்தான் மடுவாய் மறந்து விட்டாக்கா தண்ணி போயிட்டே இருக்கும் சரி 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 வா வா உங்க கூட்டத்தால புண்ணாக்கத்தால புண்ணா கொடுத்த வேலை அப்படியா அது விட்டு என்ன வேலை செய்ய போறா இதை விட்டு என்ன வேலை செய்ய போறா குத்தாரத்தை விட்டு என்ன வேலை செய்ய போறா நான் காலாடிக்குதான் சம்பாதிப்பேன் அப்படியா சரி 3 லட்சம் இது வச்சுட்டு போ அட்வான்ஸ் 3 லட்சம் கேட்டுடா அவர் சொன்னாரு அவரை வந்தா ஊட்டாங்க எப்படியா போய் நீ தானே வந்த எப்படியோ 18 பேர் வந்தோம் எதற்காக வந்தா மூணே 3/4 லட்சம் கொலையா எண்ணி கொடுத்த இல்ல யார யார நம்பி கொடுத்தா உம்மால வச்சுக்கிட்டு கொடுத்த இல்ல யார வச்சுக்க உம்மாலடா எங்க அம்மால நீ வச்சுக்கிட்டு கொடுத்தியா ஆமாடா கொடுத்த இல்ல எப்பா செவடியா பையா நீ எங்க அப்பா எங்க அம்மால நீ வச்சுக்கிட்டு கொடுத்தியா என் மகனே செவடியா பையா அப்பா செம்பாங்கிற மாதிரி எங்க அம்மால வச்சுக்கணும் யார் யாரு கொடுத்த தாலி அறுத்தியோ சாட்சியா சாட்சியா வச்சு கொடுத்தாரு இங்க பணம் வாங்கின இல்ல சொல்ல மாட்டேன் நான் வந்து வாங்கின பணத்தை வாங்கிக்குவார் நான் வயிறே சொல்ல மாட்டேன் உங்க பணம் வாங்கினேன் நம்ம கப்பல மொத்தம் எத்தனை பேர் நடிகர் 18 நடிகர் உன்னோட சேர்த்தா 19 பேர் சொல்ற 9 ஐயோ 19 ஒரு ஆள் நாளு 19 ஒரு ஆளு நடிகர்ரா என்ன 18 பேர் கடை ஊத்திங்க நான் வாங்கின எல்லாம் சொல்ல எண்ணிக்கை சேர்த்தா 19 பேர் கடை ஊத்தி நான் வாங்கின சொல்ல இந்த 18 பேரா இந்த 18 பேரா என் கால்ல விழுந்தாங்கடா அது நல்லா இருக்குடா இது இந்த 18
இது ஒரு பணமா? ஒரு 3.25 லட்சம் ரூபாய் ஒரு பணமா? ஊர்ல வந்து கேட்டு பாரு. ஊர்ல எப்ப கௌரவமான ஆள் நானு. கௌரவமான ஆளு. எப்பவுமே வேலை சட்டை போட்டா வெளியே போக வேலை சட்டை போட்டா உள்ள வருவேன். அப்படியாப்பட்ட கௌரவமான ஆளு. இது ஒரு 3.25 லட்சம் ரூபாய் ஒரு பணமா? இது ஒரு பணமா இல்ல? ஊர்ல வந்து கேட்டு பாரு. 11 லோன் கடவாக்கிறேன். 11 லோன் கடவாக்கிறேன். கௌரவமான ஆளு. யாரை நம்பி கொடுத்தாங்க? என்ன நம்பி கொடுக்குறாங்க? ஊர் பேரை சொல்லி அவரு பேர் சொல்லி அவன் பேர் சொல்லி அவன் அப்படி சொல்லி 11 லோன் கடவாக்கிறேன். 8ஆம் தேதி லோனுக்கார வரலாக்கா 7ஆம் தேதி கால் சட்டு விட்டு போயிடுவேன். கௌரவமான ஆளுங்க. கௌரவம் தான்ப்பா. மரியாதை முக்கியம். மரியாதை முக்கியம். மரியாதை. You respect, take respect. உங்களோட ஈசன் திறந்தவருக்கு. தமிழே தகராறு. இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு தேவையில்லை. அம்மா தாலி உதவா உன்னை அடிக்க மாட்டேன். மேல ஏறி வாங்க. நான் சொன்னதுக்கு என்ன தமிழ தெரியல உனக்கு. இப்ப You respect, take respect தெரியுமா? மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுத்தா. ஒரு சின்னவனா இருந்தா கூட தம்பி கூட என்னன்னு கேட்பான். இங்க வாடலக்கா என்னடா கேட்பாங்க. மரியாதை முக்கியம். நம்பி வாப்பா. ஒரு அடிக்கிற அடி காமல வழியில துடிக்கிறேன். நான் இன்னும் அண்ணா தாடுற பாட்டு நடிப்பு. அடானா உட்காந்தா நடிப்பு, எழுந்தா நடிப்பு, நடந்தா நடிப்பு. நீ கலைச்செல்வம்பா, நடிகர் திலகம்பா. ஆமாம்பா. வாழ்க வாழ்க. பட்டி பாரு. மொத்த சொந்த மோல அடிக்கிறவரு. தண்ணிக்கு தாளம் பாடுறவரு. தாளம் பாடுறவரு யாரு? ஐயா. ஐயாவோட ஸ்டைலே தனி. ஐயாவோட பேக்ரவுண்டே தனி. எப்படி தெரியுமா? நான் தான் குத்து சொத்து கூத்தல் வந்தேன். நீங்க அடிக்கலாம். நீங்க அடிக்கலாம். யாரு எப்படி பட்டாலு எங்க பார்த்தாலும் என்னுடைய பெருமை. காவலம் வெடி விட்டா நாய் சூத்திர கால்பட ஓடுறது வர்ற என்ன நாய் சூத்திர கால்பட ஓடும் பயந்துக்கிறேன். அச்சாரி வாங்கிக்கணுமா? இப்ப மாணவரா திட்டம் இருப்பா. உனக்கு ஏமி காவாலி தெலுங்கு பாசுறது. உனக்கு என்ன வேணும்? தெலுங்கு ஏமி காவாலா என்ன உனக்கு கேக்குறாரு? ஆமா, உனக்கு என்ன உனக்கு கேள. ஐயா தெலுங்கு தெரியுமா? தெரியும், எல்லா பாஷை தெரியும். ஐயா வணக்கம் ஐயா. ஏமி காவாலா. ஐயோ வணக்கம் ஐயா. ஐயா தெலுங்கு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க? எனக்கு தெலுங்கு தான் குறிப்பா கத்துக்கணும். என் வீட்டை சுத்தி ஒரு 10 பேர் தெலுங்குக்காரர் இருக்கிறாங்க. ஆமா ஐயா. அவங்க வந்து மாணவரா கோயாச்சல்ல வந்து என் பொண்ணை திட்டுறாங்க. மாணவரா திட்டுறாங்களா? என் பொண்டாடி சொல்றா, ஏங்க அவங்க நவ பேசுறாங்க, என்ன மாணவரா திட்டாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெலுங்கு தெரிஞ்சாக்கா நான் கத்துக்கணும் போயிட்டு என் பொண்டாட்டில சொன்னாக்கா அவளும் அவங்க இவங்கள சண்டை போடுவாள்ல. ஆமா ஐயா. உனக்கு தெலுங்கு தெரிய வேண்டாம். நான் சொல்லும்படி நீ செய்து முடித்தால் தெலுங்கு பொண்டாட்டினா பிள்ளைங்க என்ன எல்லாருக்கும் தெரியும். பங்கு பங்காளி எல்லாருக்கும் கத்து கொடுக்கலாம்டா. தெலுங்கு தான் கத்துக்கிறேன். ஒரு வார்த்தையை உச்சரித்தால் நாம எந்த ஒரு தமிழ் வார்த்தை உச்சரித்து பேசினாலும் முடிவுக்கு கடைசியில நூ போட்டா தெலுங்கு. இது பேரு
ஐயா தீப்பு தீபலு இதுக்கப்புறம் பொண்ணு சொல்லுவேன் அவங்க எது வேணாலும் பேச மாட்டான் நீ கதை பாரு என்ன ஜாட்டி எடுத்து அடிக்காதல்லு இது பேர் என்ன நீ சொல்லு உன்னை பார்த்தா நான் தெலுங்கு கத்துக்கிறேன் அது எல்லாம் லூசா இது என்ன சொல்லு உன்னை பார்த்தா தெலுங்குனா உன்னை பார்த்தா தெலுங்குறேன் உன்னை பார்த்து இப்ப நான் கத்துக்கினேன் எல்லாம் தவறா நினைப்பாங்க இது பேர் தெலுங்குல புஷ்பலு வளர்த்தான் கட்டுகளை கொண்டு இழக்க வேண்டாம் பேர் பட்ட கோட்டை நம்ம கொட்டையை பத்தி கேட்கணும் கோட்டை நீ பண்ணாத சேட்டை கோட்டைன்னு சொல்றா பெருமை தூக்கு சொல்லு அத பத்தி சொல்றேன்க்கா நான் வில்லவா சொல்றது மாட்டனா அண்டம் என்றால் என்ன? அண்டம் என்றால் எது? ஆகாயம் அண்டம். ஓ ஆகாயம். அண்டாதி அண்டம். ஆயிரத்து அண்டம். சொர்க்கம். சொர்க்கம். மத்தியம். மத்தியம். பாதாளம். 14 லோகம். இந்த உலகத்திற்கு ஆமாடா 8 திக்கு. 8 திக்கு. 16 கோணம். கோணம். யாய் இந்த பன்னகாபுரி போட்டு ஆளக்கூடிய. இந்த பன்னகாபுரி போட்டு ஆளக்கூடிய. பத்மா பாடல ஒண்ணு சொல்றாங்க எங்க ஊர்ல பத்மா அவங்க பேரு பத்மா பத்மா உங்க பெருமை எங்க போறா பத்மாசூரன். ஓ பத்மாசூரன். ஆமாண்டா. ஏய் அண்டாதி அண்டம் 1000 அண்டம் சொர்க்கம் மத்தியம் பாதாளம் 14 உலகம். நான் சொல்லுவா பெருமையை பத்துக்கிற எப்ப நாரம் முஸ்தாங்க வியாபாரம் பண்றாளா என்ன வியாபாரம் ஹலோ சொல்லியா 50 20 அப்படி திரும்ப ஓ பாக்கெட் கணக்கா வைக்கிறீங்க நான் பண்றேன்டி சொல்லுங்க போறா சரா பாசா நீங்க வைக்கிறீங்க ஆமா ஐயாவோட பெருமையை தள்ளி தருவேன் அவராது பரவாயில்ல பரவாயில்ல உன் பெருமை இந்த ஊர்ல சொல்றேன் உன் வியாபாரமே தனி வியாபாரம் சப்பட்டா 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 அவராது பரவாயில்ல 50 ரூபாய் 20 ரூபாய்யா
வியாபாரம். ஆனா நீ அப்படி கிடையாது. உன் பெருமை தனி பெருமை. போடா. 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு ஐயோ சப்போட்டாங்க. பால் சப்போட்டா. பால் சப்போட்டா. பால் சப்போட்டா. பால் சப்போட்டா. ஏனென்றால் 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா. நீ சொல்லுங்க ஏனென்றால் பால் சப்போட்டா. விளக்கமாக சொல்ல வேண்டும். நம்மள தாழ விட்டு ஒரு மணி நேரத்துக்கா 2 மணி நேரத்துக்கா ஒரு மணி நேரத்துக்கு 10 ரூபாய், 2 மணி நேரத்துக்கு 20 ரூபாய். கூட்டி பார்த்தாக்கா 24 ஏங்க பெரிய பட்டுங்கல்ல கை கொடுங்க. கொஞ்ச நேரத்துல 200 ரூபாய் சம்பாதிச்சா எனக்கு இந்த எனக்கா எப்படின்னாக்கா நீ பாரு உனக்கு எப்படி இதுக்கான ஒரு சிரிப்பு தாங்க சொல்லுகிறேன். நீ கரக்கடியா இல்லையோ நீ போனாக்கா அவனுக்கு இன்னும் என்ன பார்த்தா எப்படி தெரிஞ்சுமானாக்கா காசு என்ன செல்லு வைக்கிறியா? அத்தங்க அவனுக்கு கூகுள் புல மாமா அந்த வேலைக்கு போக மாட்டாரு சொன்னியா? நீ என்ன வச்சுக்கிறப்பா அவனை நீ கேட்ட அடியம் பழக்க மாட்டீங்க. என்னடா காலத்தாவது
அவன் எனக்கு முன்பாக வேண்டியவன் எனக்கு தாமதம் அணிதினமும் எனக்கு முன்பதாக வர வேண்டியவன் எனக்கு தாமதம். என்ன சொல்லிங்கிற என்ன சொல்றாமா என்ன சொல்லிங்கிற அரண்மனைக்கு எனக்கு முன்பதாக வர வேண்டியவன் கையத்தான் ஆடுற நான் என்ன செய்து தாமதம். நான் அவங்க பின்னாடி தான் சாப்பிட்டோம் நாங்க கையில இல்ல அதான் சொல்றது கரெக்டா அரண்மனைக்கு எனக்கு முன்பதாக வர வேண்டியவன் எனக்கு தாமதம். அரண்மனைக்கு எனக்கு முன்பதாக வர வேண்டியவன் எனக்கு தாமதம். நிக்கல் நான் சொல்றேன் அம்மாலே நீங்க உன் தாலி எடுத்துற வாடா பானிபுரி பானிபுரி என்னது பானிபுரி கொடுக்க மாட்டாரு அணிதினமும் அரண்மனைக்கு எனக்கு முன்பதாக வர வேண்டியவன் 10 ரூபாய் வந்துச்சு இன்னும் 60 ரூபாய் வந்து ஒரு ஆன்ஸ் வாங்கிப்பேன் இப்ப அந்த அப்படியே சூத்து வீக்கிறான் அரண்மனைக்கு அணிதினமும் எனக்கு முன்பதாக வர வேண்டியவன் நீங்க எது